வணக்கம் அக்கா. இது மிடில் கிளாஸ் கட்டுற நாள் 22. நம்மளை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டிக்கோங்க. மிடில் கிளாஸ் கட்னா என்னென்னு திரும்ப நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிறேன். நம்ம ரெகுலராக ஜிம் போவோம். ஆல்ரெடி ஒரு பல்க் பண்ணதில் மசிலை விட ஃபேட் தான் அதிகமாக கெயின் ஆச்சு. அதனால் கட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் நம்ம இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி இன்ஸ்டாகிராமில் வரவங்க மாதிரிலாம் டெய்லி ப்ரோட்டீன் இன்டேக்லாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனால் கிடைக்கிற சாப்பாடை வச்சு ஒரு கேலரி டெஃபிஷியன்ட்டில் மெயின்டைன் பண்ணால் எந்த மாதிரி பாடி கட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக ஒரு சீரீஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன். இதை ஒரு 60 days vlog மாதிரி போடுவேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அப்புறம் இன்றைக்கான நாளுக்கு வரலாம். எப்பவும் போல தான் காலையில் எழுந்ததும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். என்னடா எல்லோரும் காலையில் தான் ஆஃபீஸ் போவாங்க, நீ என்னடானா காலையில் ஆஃபீஸ் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேங்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேங்க. வீட்டுக்கு வந்ததும் ப்ரைவசி வேலைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு காலைல இன்றைக்கான ஆஃப் ஆயில் போட்டதுக்கு வந்தாச்சு கிச்சன் பக்கம். ஒரு 5 முட்டையை மட்டும் சமைச்சு சாப்பிட்டேன். அப்புறம் முட்டையை சாப்பிட்ருக்கும் போதே அம்மா மத்தியானம் ஒரு சடங்கு வீடு இருக்குதுடா கிளம்புன்னு சொன்னாங்க. அப்புறம் அங்கேயே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பியாச்சு. அங்கே பிரியாணி அங்கேயே கொஞ்சோண்டு சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து எப்போ தூங்கினதில் தூங்கிட்டு அப்புறம் அந்தாலும் சடார் நினச்சி அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். அப்புறம் அங்கேயே பசிச்சு அதில் கொஞ்சம் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு நாளை முடிச்சாச்சு. நாளைக்கு பார்ப்போம் மக்கா.